ஹாய் மக்களே! ஜீ தமிழ்ல சரிகமபா லிட்டில் சாம்ப் சூப்பராவே போயிட்டுருக்கு. அபிஷேகா அடுத்தடுத்து என்ன ஆறாங்கன்றது தான் நான் எல்லாரோட ஆர்வமாவும், விருப்பமாவும் இருக்கு. அதாவது ஃபைனலுக்குள்ள எப்படியாச்சும் அவங்க உள்ள நுழையணும்னு எல்லாருமே விரும்பி பார்த்துட்ருக்கோம். இந்த வாட்டி மண் வாசனை ரவுண்டு அதில அபிஷேகா என்ன சாங் சூஸ் பண்றாங்க? எப்படி செலக்ட் ஆகுனா செலக்ட் ஆகலையான்றதெல்லாம் தெரிஞ்சுக்க நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்டேட்ஸுக்காண்டி வெயிட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மண் வாசனை ரவுண்டுல எல்லாருமே கிராமப்புற சாம்ப சூஸ் பண்ணி செம்மையா பாடிட்டு இருக்காங்க. வர்ஜா வந்து தானா வந்த சந்தனமேன்னு பாட ஆரம்பிச்ச உடனே சிறப்பு விருந்தினரா வந்திருக்கிற வந்து பாரதி பாஸ்கர், பட்டிமன்றம் ராஜா 2 பேருமே வந்து பட்டிமன்றம்னாலே இவங்க தான் இருப்பாங்க. அவங்க 2 பேத்தையுமே இந்த மண் வாசனை ரவுண்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. வர்ஜா அவங்க பாடுறத பார்த்துட்டு எவ்வளோ டிபிக்கல் சாங்க இந்த பொண்ணு எவ்வளோ ஈஸியா பாடுது. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் அந்த பொண்ணோட ஹார்ட் ஒர்க், டிசிப்ளின் மட்டும்தான். ஏன்னா தொடர்ந்து இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி டிசிப்ளினா இருந்தா மட்டும்தான் இந்த தானா வந்த சந்தனமே அது ஏத்த இறக்கம்னா நிறைய வரும் தான். இந்த மாதிரி சாங்லாம் சூஸ் பண்ணி பாட முடியும். அர்ஜா நீ பெரிய லெவலுக்கு வருவ அப்படின்னு சொல்லி நல்லா பாராட்டிட்டு போனாங்க. ஜீ தமிழையும் மண் வாசனை ரவுண்டுன்னு வச்சு கிராமப்புற சங்கீதத்தை மீட்டெடுக்கிறதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி பாரதி பாஸ்கர் வந்து ஜீ தமிழையுமே பாராட்டி போறாங்க. ஜீ தமிழ்ல தொட போன நிகழ்ச்சிகள் எல்லாம் செம்மையா வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் சரிகமப்பா லிட்டில் சாம்ப் தாங்க ஃபர்ஸ்ட் போகுது. அதுவும் இந்த வாரம் வந்து எல்லாருமே ஆர்வமா அபிஷேகா செலக்ட் ஆவாங்களா மாட்டாங்களான்றத டாக் ஆஃப் த டவுனாவே இருக்குன்னே சொல்லலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க எந்த சாங் சூஸ் பண்ணியிருக்காங்கன்றத. ஏன்னா கிராமப்புற சாங்னாலே ஒரு வில்லேஜ் சாங் தானே சூஸ் பண்ணியிருக்கணும். எப்படி சூஸ் பண்ணி எப்படி பாடுறாங்க? 3rd ஃபைனலிஸ்ட் ஆனாச்சும் அவங்க உள்ள நுழையணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா விஷ்ணுவர்தன், செகண்ட் ஃபைனலிஸ்டா அர்ஷித் தர்பம் சூஸ் ஆயிட்டாங்க. 3rd அபிஷேகா உள்ள நுழையணுன்றது எல்லாரோட விருப்பம். ஏன்னா வில்லேஜ் சைட்ல இருந்து வந்து இவ்வளோ தூரம் வர்றதுன்றது பெரிய காரியம். பார்ப்போம். அடுத்தடுத்த அப்டேட்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கமெண்ட்ஸ்ல ஒரு ரெட் வாட் கொடுத்து